போலீஸ் கணக்கு காட்டுறதுக்காக தான் வந்து ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க, அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துல ஐஃபோன் மாதிரியே போலீஸ்க்கு இன்னொரு பொருளும் இந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுச்சு. அதுதான் ஒரு பழைய டிவிஎஸ் 50. கடைகளில் இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்கு, 2 சிசிடிவியும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ் எந்த அளவு துரிதமாக வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. கடைக்கார் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, தம்பி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்ப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆகும், போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சுட்டு இருக்கு. ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு கெஞ்சறான். வேணான்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்னா பிரச்சனை ஆகிடும், என்னால் கொடுக்க முடியாதுன்னு அழறான். குடிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நண்பன் என்ன பண்ணுவான், அதில் போயிட்டு இந்த ஓட்ட வழியாக அந்த ரூமை எட்டி பார்ப்பான் விளையாட்டுத்தனமாக. அப்போ எட்டி பார்க்கும் பொழுது உள்ளே அவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக இருப்பாங்க. யாரை சேர்த்து வைக்கணும்னு இவங்க கொண்டு வந்தானுங்களோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ரேப் பண்ணியிருக்காங்க, கொன்று இருக்கானுங்க. கொடுமையா ரேப் பண்ணி கொன்று இருக்கானுங்க. அவன் நண்பனையும் கொண்டுட்டானுங்க. ஒன்றை நம்பி ஒரு பொண்ணு வரும்பொழுது அந்த பொண்ணுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது, அது காதலனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் வேற. என் வீட்டுக்கு வந்து நீ என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் அடிச்சு போட்டு போனா நான் எல்லாரையும் தப்பு சொல்லுவேன், அரசாங்கத்தை தப்பு சொல்லுவேன், காவல்துறையை தப்பு சொல்லுவேன். கொடூரமாக அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போட்டு அசிங்கமாக திட்டிருந்தாங்க. உன்னை இதுக்காக படிக்க அமிச்சாங்க, காதலிக்கவா, உனக்கு இது தேவைதான். மற்றவங்களை சாடுற எவனுமே எங்கள் ஓகேயும் கிடையாது, எல்லாருமே மனுஷங்க தான். அந்த கமெண்ட்ல அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அசிங்கமாக திட்டுறவனுடைய இன்பாக்ஸை பார்த்தா தான் தெரியும் அவன் யார் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினா மட்டும் அது ஸ்டாக்கிங் கிடையாது, அது தப்புன்னு தெரியும். ஆனால் அதனுடைய வீரியம் தெரியல. நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த காலத்து பெண்கள் வந்து கேட்க மாட்டாங்களோ, நம்ம எங்க போறோம் அந்த இடம் வந்து ஒரு எங்காச்சும் வெளியே போயிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் இன்டிமேட்டாக இருக்கணும், இல்லை காருக்குள்ளே போயிட்டு இன்டிமேட்டாக இருக்கணும். மழை பெய்யும் பொழுது இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி மழை பெய்யும் போது இடி இடிக்கும் பொழுது காருக்குள்ளே வந்து இன்டிமேட்டாக இருக்கணும். இது போல் அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுலேயே வந்து அவங்க வந்து சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியாவில் வந்து ரொம்ப மோசமாக போட்டிருந்தான், புதருக்குள் படையெடுக்கும் பெண்கள் அப்படின்னு போட்டிருந்தான். இப்போ இவ்வளோ பேர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அவளை அவ்வளோ போட்டு வாட்டி எடுக்கிறீங்கல்ல, அந்த பொண்ணு இடத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட், யாருமே யோசிச்சு. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கொடுமைகள், அந்த பொண்ணு செத்து போயிருக்கலாங்க. அதுக்கு தெரிஞ்சும் கூட நீ அந்த பொண்ணை போயிட்டு உனக்கு தேவைதான் அப்படின்னு சொன்னால் நீ இவ்வளோ பெரிய மிருகமாக இருப்ப. எதுக்கான ஸ்பாட்டுனா, இப்போ எப்படி கோயம்புத்தூரில் நைட்டு 11 மணிக்கு மேலே எந்த காரணத்துக்காக அவங்க 2 பேர் போனாங்களோ அந்த காரணத்துக்காக தான் வண்டலூர் ஜூலையும் வள்ளுவர் கோட்டத்துலையும் செம்மொழி பூங்காலையும் அந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் ஒதுங்கிட்டு இருந்தாங்க. பெண்களை காப்பாற்றுறது ஃபெமினிசமா, பெண்கள் என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறது ஃபெமினிசமா? திருக்கிடும் தகவல்கள், அடுத்து நடந்தது என்ன, வெளிவந்த முக்கிய ஆதாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் என்னங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு கைத்தட்டி சிரிச்சுட்டு இருப்பாரா? அவரும் கண்டிப்பாக வருந்துவார் இல்லையா? யாழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்க கோவையில நடந்த பாலியல் சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. பேச வேண்டாம் நினைச்சா கூட இந்த சம்பவம் தொடர்பா தினம் வரக்கூடிய தகவல்கள் இதை பத்தி நம்மளை பேச தூண்டுது. இந்த சம்பவத்தை அவ்வளோ எளிதா கடந்து போக முடியல. சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லக்ஷ்மி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். தினம் இந்த நியூஸ் ரிகார்டிங்காக வந்து நமக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து போலீஸ் கணக்கு காட்டுறதுக்காக தான் வந்து ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க, அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்ற மாதிரி புரளிகள் வந்து கிளம்பிட்டு இருக்கு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை. அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருந்தால் கூட அது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி ஒரு 36 மணி நேரத்துக்குள்ள இவங்க 3 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்து சமூக வலைத்தளத்தில் எழுந்து. நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட். இந்த சந்தேகம் ஏன் வந்து மக்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, காவல்துறை வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, எப்படி இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்ற விஷயத்தை வெளியில லீக் அவுட் பண்ணல. கரெக்டா? இப்போ வந்து நீங்க நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்ற தகவல் வெளியே வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்ன, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இதுக்கு 3 பேரை வந்து காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து காவல்துறை வந்து எப்படி இவங்க 3 பேரை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்லலை. ஒருவேளை காவல்துறை அதை சொல்லி இருந்தா எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வந்து இருந்திருக்காது. உண்மையிலே இவங்க தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு தோணி இருக்கும். ஆனால் காவல்துறை அதை சொல்லாததுக்கு காரணங்கள் ஒரு சில, அவங்களுக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கு. ஒரு சில விஷயங்களை முன்னாடியே வெளியே கொண்டு வந்துட்டா குற்றவாளிகள் உஷாராயிடுவாங்க இல்லையா? அதனால வெளியே அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ கிளீன் அண்ட் கிளியராக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தில், குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 கொடுமையான கொடுஞ்செயல் புரிஞ்ச அந்த மிருகங்கள்னு சொல்லாமா, அவங்க 3 பேர் வந்து பேர் தெரியுமா உங்களுக்கு?
நான் சொல்றேன். அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பெயர் வந்து சதீஷ் என்கிற கருப்பசாமி. அவருக்கு 30 வயசு. கார்த்திக் என்கிற காளீஸ்வரன். அவருக்கு வயசு 21. தவசி என்கிற குணா. அவருக்கு வயசு வந்து 20. இந்த 3 பேர் தான் இந்த கொடுமையான சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறதா காவல்துறை வந்து சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தர் வந்து தூரத்து சொந்தம். அப்ப இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கலாமா? இப்ப அந்த 3 பேருமே சொந்தக்காரங்கன்றத தாண்டி இவங்க 3 பேரும் இருக்கிறது எங்க தெரியுமா? இவங்க 3 பேரும் வந்து வாழ்ற இடமே அந்த சம்பவம் நடந்த ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல தான். இவங்களோட வீடே அங்க தான் இருக்கு. இவங்களுடைய பின்னணிய பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பொதுவாவே இவனுங்க வந்து திருட்டு பசங்கன்னு சொல்லலாம். கொலைகாரங்கன்னு சொல்லலாம். கொள்ளைக்காரங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மேல மர்டர் கேஸும் இருக்கு. தெஃப்ட் கேஸும் இருக்கு. இவ்வளோ கேசஸ் இருக்கு. இதுல 2 பேர் பெயில் கிடைச்சு போயிட்டு வெளில வந்திருக்காங்க. அப்ப இவங்களுடைய தொழிலே வந்து இதுதான். இப்ப இவங்க எப்படி மாட்டுனாங்க? இவங்கள எப்படி காவல்துறை புடிச்சது? இவங்க தான் அந்த குற்ற செயல்ல ஈடுபட்டாங்களா? அந்த கொடுமையான செயல்ல இவங்க தான் ஈடுபட்டாங்களான்றத எப்படி வெரிஃபை பண்றோம் அப்படின்னா, இவனுங்க வந்து ஒரு பைக்ல வந்து இந்த பையனை அடிச்சு போட்டுட்டு, அந்த பொண்ணை வந்து அவ்வளோ சீரழிச்சுட்டு போகும்பொழுது பைக் அங்கேயே விட்டுறானுங்க. ஏன்னா அது வந்து ஒரு தெஃப்ட் பைக்ன்றதால அங்கேயே விட்டுறானுங்க. போகும்பொழுது அந்த பொண்ணோடைய ஒரு தங்க மோதிரம், ஒரு கோல்டு ரிங்கையும், இந்த பையனுடைய ஐஃபோனையும் இவனுங்க வந்து திருடிட்டு போயிருக்கானுங்க. இப்ப காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா திருட்டு பசங்க திருடின பொருள் என்ன பண்ணுவானுங்க? விற்பாங்க இல்லையா? சுத்தி இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், அந்த வெள்ளிக்கிணறு, அதுதானே சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஷாப்ஸ்லையும், ஜவுளி கடைகள்லையும், இந்த நகை விற்கிற கடைகள்லையும் யாராச்சும் செகண்ட்ஸ்ல மோதிரமோ இல்ல வந்து ஃபோனோ, முக்கியமா ஐஃபோன் எடுத்துட்டு வந்தா நீங்க போலீஸ்க்கு உடனடியா தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றதையும் சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல சொல்லிடுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி இல்லைன்றதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் லக்ஷ்மி. ஏன் சொல்றேன்னா, அந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான ஒரு இடம். தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை லட்சம் ஏக்கர் காடு நிலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் நம்மளால சிசிடிவி வைக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல ஐஃபோன் மாதிரியே போலீஸ்க்கு இன்னொரு பொருளும் இந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுச்சு. அதுதான் ஒரு பழைய டிவிஎஸ் 50. இதை யாரும் சொல்லல. இதெல்லாம் இப்ப காவல்துறை நம்ம கிட்ட நான் என்கிட்ட கிடையாது, மீடியால வெளிவிட்டு இருக்க தகவல் என்னன்னா, கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் 50 அவனுக்கு திருடி இருக்கானுங்க. இந்த டிவிஎஸ் 50 திருடுறதுக்கு அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த டிவிஎஸ் 50 திருடு போன ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கேஸை போலீஸ் வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு சிசிடிவி மாட்டியிருக்கு. அந்த சிசிடிவி அந்த டிவிஎஸ் 50 திருடு போன சிசிடிவி அந்த போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா? இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஏர்போர்ட் ஏரியால சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கடைகள் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்றாங்க. இப்போ போலீஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. என்ன ஃபுட்டேஜ் இருக்கு? டிவிஎஸ் 50 திருநவங்களுடைய ஃபுட்டேஜ் இருக்கு. ஏர்போர்ட் ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்கு. 2 சிசிடிவியும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ் எந்த அளவு துரிதமா வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் இந்த ஃபுட்டேஜில் இருக்காங்க. எந்த ஃபுட்டேஜில் இருக்காங்க? கடைகள்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்ல இருக்காங்க. அந்த கடைகள் எங்க இருக்கு? ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கு. அப்ப இந்த திருட்டு பசங்க இந்த ஏரியாவிலையும் இருந்திருக்கானுங்க. அப்ப இவனுங்க தான் அதை வந்து பண்ணியிருக்க கூடும்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்கும்பொழுது அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்க? போலீஸ்க்கு அடுத்த பிரேக் த்ரூ. இவங்க இதை கண்டுபிடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கடைக்காரர் ஃபோன் பண்றாரு. ஒருத்த வந்து ஐஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த காளீஸ்வரன் என்கிற கார்த்திக் அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஐஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு வந்து ஃபோனை விற்று கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைக்கார் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, தம்பி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்ப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆகும், போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டார். உடனே போலீஸ் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவனே அவன் கூட்டாளிங்க எங்கடானவனே அவனுங்களும் அங்கேயே தான் இருக்கானுங்க. இவன் விற்று காசு எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து சுட்டுலாம் பிடிக்கல. இதை வேணால் நாம் வந்து ரிவீல் பண்ணலாம். சுட்டு பிடிக்கல, பிடிச்சி சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கொலை நடந்தாலோ அந்த திருடன்களையோ இல்லை கொலைக்காரன்களையோ அவங்க கூட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு நடிச்சு காட்ட சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
அப்ப அது மாரி அவனுங்கள அந்த ஏர்போர்ட் பின்னாடி அந்த இடத்துக்கு கூட்டு போகும்பொழுது, அப்ப இவனுங்க வந்து அருவாள வச்சு போலீஸ வெட்டினதாவும், சுட்டதாவும் இவங்க சொல்றாங்க. ஆனா வந்து ஒன்ஸ் நீங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அருவாளோடையெல்லாம் வரப்போறானுங்களா? அங்க. இங்க வந்து சுட்டு பிடிக்கல. பிடிச்சு சுட்டுருக்கீங்க. ஆனா தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க முட்டியில சுட்டுருக்க கூடாது. அவங்க வேற ஒரு இடத்துல சுட்டு இருக்கணும். இல்லாட்டி அவனுங்கள அங்கேயே கொன்னு இருக்கணும். காவல்துறை மேல எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரேடியா முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா, சுட்டுட்டு இருந்தாங்கன்னா, எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க வந்து முட்டியில சுட்டுருக்காங்க. பட் அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா, ஒருவேளை இவங்க 3 பேரையும் சுட்டு புடிச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அடுத்த டிபேட் கிளம்பியிருக்கும். இவங்க 3 பேர் தான் அத பண்ணாங்கன்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதனால கண்டிப்பா அவங்க பண்ணல. காவல்துறை கணக்காட்டுறதுக்கு யாரோ 3 அப்பாவிய சுட்டுட்டாங்கன்னு இந்த 3 அப்பாவியையும் இவங்க ஹீரோ ஆக்கிட்டு இருப்பாங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்தெல்லாம் நன்மைக்கே. இவனுங்க வந்து நல்லபடியா பிடிபட்டுட்டாங்க. இப்படிதான் வந்து இந்த 3 பொறுக்கிகளையும், இந்த 3 அயோக்கியர்களையும், இந்த 3 வேற கெட்ட வார்த்தை எனக்கு இப்ப பேசுறதுக்கு டீசென்ட்டான கெட்ட வார்த்தை கிடைக்கல. இப்படிதான் அந்த 3 பேரை வந்து காவல்துறை புடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது. அது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டினா, அந்த போலீஸ் வந்து இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இங்க சிசிடிவி கேமரா வைக்க முடியாதுன்னு சொல்லல. போலீஸ்க்கு அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. நாங்க ரெவென்யூ ஆபீசர் கிட்ட வந்து இப்பதான் கேட்டிருக்கோம். போலீஸ் வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணலன்னு சொன்ன ஃபுட்டேஜ் எதை சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய பல கடைகள், வீடுகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த தெருவுல இப்ப நாம இருக்கோம். கோடம்பாக்கத்தில் ஒரு முக்கியமான தெருவில் இருக்கும். இந்த தெருவில் நம்ம ஆஃபீஸில் எல்லா சிசிடிவியும் வேலை செய்யுது. ஆனால் தெருவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் வேலை செய்யுமான்னு கேட்டால் அது அந்த வீட்டில் போய் நீங்கள் விசாரிச்சா தான் தெரியும். குறைஞ்சது இப்போ நான் விசாரிச்சா கூட இந்த தெருவில் ஒரு 4-5 வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வேலை செய்யல, பேராச்சு சார் இன்னும் வரல சார், டெக்னீஷியன் வந்து சரி பண்ணலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்களை தான் சொன்னாங்க. இது தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடம் நீங்கள் சொன்னீங்கல்ல, கோவையில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டிங்கன்னு அது தெரியும். சரியா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஏர்போர்ட்ல, அதே இடத்துல, இந்த சம்பவம் நடந்த அதே இடத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பைக்ல போறாங்க. 3 பேர் அவங்கள மடக்குறாங்க. மடக்கும்பொழுது அவங்க கிட்ட இருந்த போனை கொடுங்கடான்னு கேட்கறாங்க. வழிப்பறிக்கு ஃபேமஸான இடங்க அது. கேட்கும்பொழுது அதுல ஒருத்தன் என்ன பண்றான், போனை கொடுத்துட்டு ஓடிடுறான். 2 ஃப்ரெண்ட்ஸ் போனாங்கன்னு சொன்னல, அதுல ஒருத்தர் போனை கொடுத்துட்டு ஓடிடுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், போனை கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு கெஞ்சறான். வேணானா ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்னா பிரச்சனை ஆகிடும், என்னால் கொடுக்க முடியாதுன்னு அழறான். இவனுங்க என்ன பண்ணானுங்க, போதையில் இருந்தவனுங்க, இவெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கான், வேலைக்கு ஆக மாட்டான்னு கழுத்திலே குத்தி கொள்றானுங்க அவனை. எங்க நடக்குது, அதே இடத்துல நடக்குது. அப்ப குற்றம் ரொம்ப எளிதா நடக்கக்கூடிய இடம் தான் அது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூல முடுக்கலையும் சிசிடிவி வைக்க முடியாது. இங்க வந்து சுய ஒழுக்கம் எங்க போச்சு, மனிதர்களுடைய கான்சியஸ்னஸ் எங்க போச்சு? நாம தானே முதல்ல இருக்கு ஒரு குளத்துல அப்படின்னா போய் குளிப்பீங்களா? முதல்ல இருக்கு ஒரு குளத்துல குளிப்பீங்களான்னு நீங்க கேக்குறீங்க. அந்த குளத்துல முதல்ல இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரியணும். நம்பர் 1. இன்னொன்னு வந்து அந்த குளத்துல முதல்ல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் என்ன கேக்குறேன்னா, கோவையில வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. காதலர்கள் வந்து தனிமையில இருந்திருக்காங்க. ஆனா அந்த சம்பவத்தை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? இத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்க காதலர்களே கிடையாதுமா. சரிங்களா? அவங்க வந்து உண்மையான காதலர்கள் கிடையாது. நண்பன்னு தான் வந்து ஒரு சில ஊடகங்கள் நண்பன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் காதலன்னு சொல்றாங்க. அது இருவருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க 2 பேர் வெளியே வந்து சொன்னாங்க. அது அவங்க வெளியே சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சில ஊடகங்கள்ல பிரேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒன் டே ஆப், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப், இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாட்ஸ்அப் பண்ற ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் மூலமா தான் அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ மீட் பண்ணி அவங்க வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து அடல்ட்ஸ், நம்ம எல்லாருமே சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் மகாநலன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை. நல்லது, நீங்கள் பார்க்கல. அந்த படத்தில் ரொம்ப அருமையாக இந்த ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, காதலன் கூட ஓடி போனோன்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா, முடிவு எடுத்துருவா. முடிவு எடுத்துட்டு காதலன் கூட ஓடி போயிடுவா. அதுக்கு யார் உதவி பண்ணுவானா, 3 நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. இந்த 3 நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதலனையும் காதலையும் வீட்டில இருந்து கொண்டு வந்து இந்த நண்பர்கள் ஒருத்தனோட வீட்டில் வச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்போ இந்த காதலனும் காதலியும் ஒரு வீட்டில் ஒரு ரூமில் கதவை தாப்பால் போட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. இந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுவானுங்க, ஃப்ரெண்டு லவ் சேர்த்து வைக்க போகிறேன்டா, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னான்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, குடிச்சிட்டு இருப்பானுங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நண்பன் என்ன பண்ணுவான்,
அதில் போயிட்டு இந்த ஓட்டை வழியாக அந்த ரூமை எட்டி பார்ப்பான் விளையாட்டுத்தனமாக. அப்போ எட்டி பார்க்கும் பொழுது உள்ள அவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இவங்கள கூட்டு காட்டுவான், அடுத்த 2 பேரை கூட்டு காட்டுவான். இப்போ அவனுக்கு 3 பேரும் அவனுக்கு 2 பேரும் உள்ள இன்டிமேட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்குனே குடியில் இருந்தானுங்க இல்லையா, உள்ள வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா அவனை கொன்றுவானுங்க. யார், அந்த பையனை கொன்றுவானுங்க. கொன்னுட்டு அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணையும் கொன்றுவானுங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க, யாரை சேர்த்து வைக்கணும்னு இவங்க கொண்டு வந்தானுங்களோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ரேப் பண்ணிருக்காங்க, கொன்னு இருக்கானுங்க, கொடுமையா ரேப் பண்ணி கொன்னு இருக்கானுங்க. அவன் நண்பனையும் கொன்னுட்டானுங்க, அந்த பொண்ணையும் கொன்னுட்டானுங்க. இப்ப இது மாதிரி மனித மிருகங்களை தேடி போய் மாற்றுறது ஒரு ரகம். ஆனா மிருகங்கள் இருக்கிற இடத்துல தானா வாண்டடா போய் மாற்றுறது ஒரு ரகம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த இடம் தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் கோவையை சேர்ந்த ஒரு பையன் அவனுக்கு நல்லாவே தெரியும் இரவு 11 மணிக்கு எங்க போனா தனிமையில் இருக்கலாம், எந்த இடம் வந்து இது மாதிரியான இடங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு எந்த இடம் வந்து சரிப்பட்டு வரும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் வந்து அவன் கூப்பிட்டு போயிருக்கான். அதனால அவனுக்கு தெரியாமலாம் வந்து எதுவும் நடந்திருக்காது. இங்க நாம முழுக்க அரசாங்கத்தையும் காவல்துறையும் நம்ம பிளேம் பண்றதை நிறுத்திட்டு இப்ப காவல்துறை கிட்ட வாங்கல 36 மணி நேரத்துல ரொம்ப துரிதமா செயல்பட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணா நான் சொல்றேன். நீங்க முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு போறாங்க, எமர்ஜென்சிக்கு வந்து அந்த ரூட்டை வந்து ஷார்ட்கட்டா பயன்படுத்தி போக கூடாதா, அப்ப சேஃப்டி இருக்காதா அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கோ அப்படி நீங்க கேக்குறீங்க. ஆனா என்னைக்குமே ஷார்ட்கட், குறுக்கு வழி, மாற்றுப்பாதைன்றது டேஞ்சரா இல்லையா? டேஞ்சர் தான். ஆனா நான் பதில் மட்டும் சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, நான் முழுசா சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, பரீட்சை எழுதுறதுக்கு 1 நாள் ஆகும், பார்த்து எழுதுறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா அது டேஞ்சரா இல்லையா? டேஞ்சர் தான். என்னைக்குமே மாற்றுப்பாதையும் ஷார்ட்கட்டும் டேஞ்சர் தான்மா. அதுக்கு தான் அரசாங்கம் ரோடு போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் எதுக்கு இருக்கு? இப்போ எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வந்துடுச்சுமா. ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ஆம்புலன்ஸ்ல 5 நிமிஷத்துல பறந்து போயிடலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. சரிங்களா? இது வந்து நீங்க கேட்டதுக்கான முதல் எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். இப்போ வந்து இங்க நீங்க இப்படி ஒரு டிபேட்டை கொண்டு போகலாமா? இங்க யார் மேல தப்பு சொல்றீங்க? நான் வந்து இப்போ 3 பேர் கேட்டகரி இருக்காங்க. ஒன்னு வந்து போலீஸ், இன்னொன்னு வந்து அந்த ஆண் பெண், இன்னொன்னு வந்து இந்த மிருகங்கள். முதல் கேட்டகரியை நான் வந்து யாரை தப்ப சொல்றேன்னா வந்து போலீஸார தான் நான் தப்பு சொல்றேன். ஏன்னா வந்து சரியான நேரத்துல வந்து அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்காதது வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குமோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க வந்து யார் வந்து பெரிய தப்பு இந்த சம்பவத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? யார் இதுல பெரிய தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி காவல்துறை மேல தப்பு சொல்றதை நான் 1% கூட ஏத்துக்க மாட்டேன் லட்சுமி. ஏன் ஏத்துக்க மாட்டேன்றதுக்கு நான் காரணங்களை பின்னாடி சொல்றேன். யார் மேல இதுல முதல் தவறு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல வந்து அந்த பையன் மேலதான் வந்து தப்பு சொல்லுவேன். என்ன அந்த 3 பேர் மேல தப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நான் பின்னாடி வரேன் அதுக்கு. அவங்க 3 பேரும் கண்டிப்பா வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடிய அளவு தகுதி உள்ளவங்க தான், தூக்குல தொங்க விடுற அளவு தகுதி உள்ளவங்க தான். ஆனா அதுக்கும் முன்னாடி இந்த பையன் மேல ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த பையன் வந்து ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றான், காரை செகண்ட்ஸ்ல வாங்கி விற்கிற பிசினஸையும் பண்றான். இந்த பையன் வந்து அன்னைக்கு இந்த பெண்ணை மீட் பண்றதுக்கு எதை எடுத்துட்டு வந்திருக்கான்? ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ ஒரு காரை வந்து யூ கேன் அஃபோர்ட் அ கார். உங்ககிட்ட ஒரு காரே இருக்குன்னும் போது உங்ககிட்ட வசதி இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு வசதி படைத்த ஒரு பையனை நம்பி ஒரு பொண்ணு வரா. 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை நம்பி 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு வரா. அவ குழந்தை கிடையாது, அவ வந்து பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. ஸோ ஒரு பொண்ணு வரும்பொழுது, ஒன்றை நம்பி ஒரு பொண்ணு வரும்பொழுது அந்த பொண்ணுனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது, அது காதலனா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் வேற எவனா இருந்தாலும், ஒன்றை நம்பி வரக்கூடிய பொண்ணுனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த பையனுடைய வேலை. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பசங்க வந்து கன்வின்சிங் நேச்சர்ல இருப்பாங்க. இந்த பொண்ணு இங்க வேணாம் அப்படின்னு சொன்னா கூட இல்ல சேஃப், நான் பாத்துக்கிறேன், வா, நான் இருக்கவான்னு சொல்லி பசங்க கிட்ட அந்த கன்வின்சிங் நேச்சர் இருக்கு. அப்ப முதல்ல அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனேன், கூப்பிட்டுட்டு போனேன், அவன் மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சினிமால தான் வந்து உங்களால வந்து 4 பேர் எடுத்து சண்டை போடுறது, அதெல்லாம் நேர்லலாம் ஒருத்தன் வந்தா கூட சமாளிக்க முடியாது. ஒருத்தன் வந்தா சமாளிச்சிடலாம், அவன் கத்தி எடுத்துட்டு வந்தானா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பையனும் போராடி இருக்கான், அடி வாங்கியிருக்கான், வெட்டு வாங்கியிருக்கான், எல்லாம் வாங்கியிருக்கான். ஆனா நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்விதான், என் வீட்டுக்கு வந்து நீ என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் அடிச்சு போட்டு போனா நான் எல்லாரையும் தப்பு சொல்லுவேன். அரசாங்கத்தை தப்பு சொல்லுவேன், காவல்துறையை தப்பு சொல்லுவேன், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தப்பு சொல்லுவேன், எல்லாரையும் தப்பு சொல்லுவேன். ஆனா நானா வாண்டடா போயிட்டு
முதல்ல இருக்கிற ஒரு குளத்துல முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சும் போய் காலை விட மாட்டான். அந்த இடம் வந்து சிலுமிஷமான இடம் தெரிஞ்சு தானே இவங்க கூட்டு போனான். தனிமையில இருக்கணுன்றதுக்காக தானே இவங்க கூட்டு போனான். அதுதான் முதல் தவறு. நான் வந்து இவங்க லவ் பண்ணதையோ ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். அந்த கேஸ் பத்தி யூடியூப்ல கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. கொடூரமா அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போட்டு அசிங்கமா திட்டிருந்தாங்க. உன்னை இதுக்கா படிக்க அமிச்சாங்க, காதலிக்கவா, உனக்கு இது தேவைதான். இந்த பொண்ணு எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சான்றதை நான் பின்னாடி பேசுறேன். ஆனா இவ்வளோ மோசமா அந்த பொண்ணை பேசுறதுக்கு தகுதியானவளான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க மற்றவங்களை சாடுற எவனுமே இங்க ஓகேங்க கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். அந்த கமெண்ட்ல அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அசிங்கமா திட்டுறவனுடைய இன்பாக்ஸை பார்த்தா தான் தெரியும் அவன் யார் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினா மட்டும் அது ஸ்டாக்கிங் கிடையாது. நீ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹாய், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு இன்பாக்ஸில் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பி ஃபாலோ கொடுத்து மெசேஜ் அனுப்பினாலும் அது பேரும் ஸ்டாக்கிங் தான். இது மாதிரி வந்து தராதரம் இல்லாத கமெண்ட்ஸை போடுற எல்லாருமே இது மாதிரி 10-15 பேருக்கு மெசேஜ் அனுப்புறவங்களா தான் இருப்பானுங்க. அவனுடைய லட்சணத்தை அவனுடைய பெட்ரூம்ல போனதான் தெரியும். ஆனால் அடுத்தவங்களை போயிட்டு அந்த பொண்ணை குறை சொல்றது, அந்த பையனை குறை சொல்றது, இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரு சபல புத்தி இருக்கும். அதை எந்த அளவு கண்ட்ரோல் பண்றோமோ அதுதான் மனுஷங்க நம்மளை வந்து நிர்ணயிக்க முடியும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சி இருக்கும். தெரியாம நிறைய நேரத்தில் நிறைய இடங்கள்ல போய் மாட்டிக்குவாங்க மனுஷங்க. அது மாதிரி இவங்க வந்து தெரியாம போய் மாட்டிக்குவாங்க. இவங்களுக்கு வந்து அது தப்புன்னு தெரியும், ஆனா அதனுடைய வீரியம் தெரியல. அது தப்பு பண்ண போறோன்றதுக்காக தான் இவங்க இருட்டில் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்ன்றது அவங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? நீ போனதே தப்பு, போனது தான் தப்பு. நீ ஏன் படிக்க போன, லவ் பண்ண போனியா, பையன்கிட்ட பேசினேன்லாம் கேட்டால் நான் அதை சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, இங்கே யாருக்குமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே யாருமே அதுக்கான தகுதியான நபர்கள் கிடையாது. எப்பயாச்சும் ஒருத்தர் தான் அப்துல் கலாமோ, காமராஜரோ, வாஜ்பாயோ அது போன்ற நபர்கள் வந்து நாட்டில் பிறப்பாங்க, உலகத்தில் பிறப்பாங்க. எல்லாருமே அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால் அவங்கள இவ்வளோ மோசமாக பேசுகிற அளவு அவங்க வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ முதல் தவறு, அதனால தான் நான் சொல்கிறேன், முதல் தவறு அந்த பையன் வந்து கூப்பிட்டு போனது, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனது தப்பு. ஒரு கார் இருக்கிற ஒரு பையனால் வந்து எங்க இப்போ நாம் என்னங்க 90ஸ்லையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஆமாம், இருக்கிறது வந்து எந்த செஞ்சுரியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? உனக்கு வந்து இப்போல்லாம் பச்சையாக சொல்லணும்னா உனக்கு ஓயோ ரூம்ஸ் கூட உனக்கு இப்போ வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. 2 பேருமே மேஜர். நீ அதை வந்து அது மாதிரி தனிமையில் இருக்கணும்னு நினச்சா நீ அது மாதிரி போட்டு போயிருக்கலாம்ல. நீ அங்கே கூப்பிட்டு போற, அந்த கேள்வி எல்லாருக்கும் வருமா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், அந்த பையன் மேலே தான் முதல் தப்புன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, 2 பேருமே வந்து மேஜர். இதை வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதை விட அவங்க ஒரு அறியாமையில பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெண் வந்து இப்போ நான் வந்து என்ன ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னா, வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, சரி வா போகலாம், எங்கே போகிறோம் எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட மாட்டேன், போயிடக்கூடாது. ஏன்னா கூட வரவனும் நல்லவனான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய உரிமை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த காலத்து பெண்கள் வந்து கேட்க மாட்றாங்களோ, நம்ம எங்கே போகிறோம், அந்த இடம் வந்து ஒரு சேஃபான இடமா, அந்த இடத்துல வந்து சுற்றி முற்றி ஆட்கள் வந்து இருப்பாங்க, வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. நாம எங்கே போகணும், அந்த பையனை முழுசா நம்பக்கூடாது, பையன் கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த பையனா நம்ப கூடாது. இன்னொன்னு, உண்மையாலே அவன் ரொம்ப நல்ல பையனாவே இருக்கட்டுமே, அவன் கூட்டிட்டு போற பிளேஸ்ல வந்து என்ன ஒரு ஆபத்து இருக்கும் எதையுமே யோசிக்காம கண்மூடித்தனமா வந்து போயிடுறாங்க இந்த காலத்துல வந்து பெண்கள். ஸோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து ஒரு நபரை வந்து நம்புறதுக்கு முன்னாடியோ அதோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது, ஒன்றுக்கு ஒரு 4 தடவை யோசிக்கிறது, எதிர்த்து பேசுறது. நான் எதுக்கு அந்த இடத்துக்கு வரணும், இத்தனை இடம் இருக்கும்போது நான் எதுக்கு அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட போறேன். அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லது. இப்ப இங்கன்னா நீங்க வந்து இந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்னுடைய வெர்ஷன் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போயிருப்பான்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணுக்கு பிடிக்காம, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரியான இடங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் ஜென்ரேஷன் ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலா பேசுறது ரொமான்டிக்கா தெரிய மாட்டேங்குது. எங்காச்சும் வெளியே போயிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல இன்டிமேட்டா இருக்கணும், இல்லை காருக்குள்ள போயிட்டு இன்டிமேட்டா இருக்கணும். மழை பெய்யும் பொழுது இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி மழை பெய்யும் போது இடி இடிக்கும் பொழுது காருக்குள்ள வந்து இன்டிமேட்டா இருக்கணும். இது போல அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுலேயே வந்து அவங்க வந்து சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி, அந்த எக்ஸைட்மெண்ட்,
ஓ நாம அது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோமா, ஓப்பன் ஸ்பேஸ்ல நாம போயிட்டு பேச போறோமா, ஓப்பன் ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம இன்டிமேட்டா இருக்க போறோமா அப்படின்ற மாதிரி இந்த பெண்ணுக்கு அது மாதிரி தோணுச்சுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது அவங்கள பொறுத்து இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் அவங்க விரும்பி போறாங்க. அதாவது வேற வழி இல்லாம போறது வேற. இந்த இடத்துல தான் போனா என்னால ஃப்ரீயா இருக்க முடியும், இன்டிமேட்டா இருக்க முடியும்னு போறது வேற. இந்த இடத்துல போயிட்டு இன்டிமேட்டா இருக்கணும்ன்றது வேற. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது, அது ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து அது இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியாவில் வந்து ரொம்ப மோசமாக போட்டிருந்தான், புதருக்குள் படையெடுக்கும் பெண்கள் அப்படின்னு போட்டிருந்தான். எப்படி புதருக்குள் ஆண்கள் இல்லாமல் படையெடுக்கிறாங்க? இல்ல இல்ல, ஆண்களோட தான் படையெடுக்கிறாங்க. ஆனா யாரை முதல்ல அவங்க இது பண்றாங்க? பெண்களை தாக்குறாங்க. பெண்களை தான் தாக்குறாங்க. அந்த விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்றதுக்கு பெண்கள், இப்போ பெண்கள் வந்து இப்போ அந்த பொண்ணோ இல்லை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட பாருங்க, அந்த பொண்ணும் வந்து நான் தப்பே பண்ணலை, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லலை. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, பசங்க தான் தப்பு பண்ணுறாங்க, இல்லை பொண்ணு தான் தப்பு பண்ணுறது நிர்ணயிக்கிறது யாரு? மீடியா. மீடியா. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அந்த வழக்கை முற்றிலுமாக அரசியலாக்கிட்டாங்க. யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பக்கம் கிளம்புச்சு. ஆனால் அது அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு பெரிய இடங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். உள்ள வந்து அத்தனை 1000 ஏக்கர் இருக்கு. அந்த பெண்ணு ஒரு மறைவான இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தவறு நடந்துச்சு. அப்போவே மீடியா வந்து இதில் கொஞ்சம் உஷாரா இருங்கம்மா, இதில் இவ்வளோ ஆபத்து இருக்குது, தெரியாமல் மாட்டிக்கிறாங்க, தெரியாமல் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த ஆபத்தை அப்போவே மீடியா வெளியே காமிச்சிருந்துச்சுன்னா அதை பார்த்து 4 பெண்கள் வந்து ஓ அப்போ வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டை தனிமையில் மீட் பண்ணால் கூட இது மாதிரி விஷயத்தில் நாம் வந்து உஷாராக இருக்கணும் போலன்னு எஜுகேட் ஆயிருப்பாங்களா மாட்டாங்களா? எஜுகேட் ஆயிருப்பாங்க. ஆனால் அப்போ மீடியா எப்படி காமிச்சாங்க? அரசியலாக்கிட்டாங்க. உண்மையிலே அந்த பிரச்சனை என்னன்றதை வெளியில் வந்து காட்டலை. எல்லாத்துக்கும் வந்து விமன் கார்டு எடுத்துட்டாங்க. விமன் கார்டு அந்த பொண்ணு எடுக்கல, பாதிக்கப்பட்ட பெண் விமன் கார்டு எடுக்கல. ஆனால் மீடியா டிசைட் பண்ணுறாங்க இங்கே ஒரு விஷயம் தப்பா கரெக்டான்றது. தவறான விஷயத்தையும் கரெக்டாக காட்டுறாங்க, கரெக்டான விஷயத்தையும் தவறாக காட்டுறாங்க. அப்போ மீடியா இங்கே வந்து டிசைட் பண்ணுறாங்க இல்லையா? இது தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த விஷயத்தில் பாருங்க, வெச்சா கொடுமை சரச்சா மொட்டை அப்படின்ற மாதிரி பொண்ணுதான் தப்பு, பொண்ணியா போனான்னு எல்லாம் கொண்டு வந்து அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. ஒன்று பண்ணால் பொண்ணு மேலே தப்பே இல்லைன்றீங்க, இல்லை பொண்ணு தான் தப்புன்னு சொல்லிடுறீங்க, இல்லை அரசியலாக கொண்டு போகிறீங்க. அந்த பொண்ணு எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து உடம்புல வந்து ஒரு துணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு கோலத்தில் நிர்வாணமாக போலீஸாரை தேடி வந்திருக்காங்க. நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, இப்போ இவ்வளோ பேர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அவளை அவ்வளோ போட்டு வாட்டி எடுக்கிறீங்கல்ல, அந்த பொண்ணு இடத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட், யாருமே யோசிச்சு பார்க்கல. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கொடுமைகள், அந்த பொண்ணு செத்து போயிருக்கலாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு இது லைஃப் லாங் எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்கும். நான் உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன். நம்ம வந்து சின்ன வயசில் அப்பா அம்மா எதிரில் துணி இல்லாமல் நடப்போம், ட்ரெஸ் மாத்திரப்போ நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ உடை மாற்றும் பொழுது அப்பா அம்மா வந்தாலே நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கா இல்லையா? அம்மா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கம்மா வராதம்மான்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இப்படி இருக்கும்பொழுது, இப்படி ஒரு சூழலில் வெளியில் நான் காலேஜ் படிக்கும்பொழுது பீச்சில் எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தோம், கிளாஸ் கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்க. சட்டையை கழிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, கூச்சப்பட்டாங்க. நான் ஒரு ஆண்மகன், சட்டையை கழிட்டு அவ்வளோ கூச்சப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு, இப்படி ஒரு கோலத்தில் அந்த பொண்ணு வந்து சேர்ந்துருக்கா. இது அந்த பொண்ணுக்கு ஒரு 1000 மரண தண்டனை கொடுத்ததுக்கு வலிக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய விஷயத்தை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை விட பெரிய தண்டனை யாராச்சும் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டத்துல அந்த பொண்ணு வரான்றத தெரிஞ்சுக்காம கூட, தெரிஞ்சும் கூட நீ அந்த பொண்ணை போயிட்டு உனக்கு தேவைதான் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய மிருகமா இருப்ப. சரியான நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு இதை விட என்னங்க ஒரு தண்டனை கிடைக்க முடியும்? இப்ப அந்த பொண்ணை கவுன்சிலிங்ல வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன கேட்டா அந்த பொண்ணு தைரியமான பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். தவறான விஷயத்துல சொல்லல. இவ்வளோ நடந்து வந்து நல்லபடியாக அந்த பொண்ணு வாழ்ந்த மேலே வரும்பொழுது கண்டிப்பாக இது வந்து தைரியமான ஒரு பொண்ணாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணு அனுபவித்த கொடுமையை யாராலையும் வந்து அனுபவிக்க முடியாது. இப்போ கடைசியாக வரேன், 3வது தவறு தான் நான் வந்து 2வது தவறு அந்த பையனை நம்பி போன பொண்ணு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. 3வது தான் இந்த கொடிய மிருகங்கள். இவனுங்க அருவாளோட வந்திருக்கானுங்க. அருவாளோட ஏன் வருவோம்? வர வழியில என்ன சான்ஸ் கிடைச்சாலும் அது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. திட்டம் போட்டு யாராச்சும் வந்தானா வழிப்பறி பண்ணலாம், எவனாச்சும் வந்தானா கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அங்கே வந்திருக்கானு. இவனுங்க அதுவும் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வாழ்றானுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ பக்காவான பிளான் போட்டு தூக்கியிருக்கானுங்க. இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு தவறு கிடையாது, உணர்ச்சியால் நடந்த ஒரு தவறு கிடையாது. இப்போ நான் கூட இந்த நான் மகானால கதை சொன்னப்போ கூட பார்த்தீங்கன்னா அது உணர்ச்சியால் நடந்த ஒரு தவறு.
ஆனா இது வந்து எதர்ச்சியா நடந்த ஒரு தவறு கிடையாது. திட்டம் தீட்டி நடந்த ஒரு தவறு. இவனுங்க அதை எதிர்பார்க்கல. இங்க ஒரு கார் வரும், 2 பேர் உள்ள இருப்பான், அப்படி எதிர்பார்க்கல. ஆனா கத்தியோட இவன் அங்க இருக்கானா, இவன் என்ன பிளான்ல இருந்திருக்கான்? ஏதோ ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு ஆமா. எவன் வரா மாட்னான்டா இன்னைக்கு நம்ம கிட்டன்ற ஒரு பிளான்ல இருந்திருக்கானுங்க. இந்த வேலையை பண்ணிட்டானுங்க. அப்ப இவனுங்க வந்து என்கவுண்டருக்கு இவனுங்கள வந்து கண்டிப்பா பண்ணலாம். அப்ப இவனுங்கள வந்து என்கவுண்டர் பண்ணலாம். தவறே கிடையாது. இவங்கள தூக்கல தொங்க விடலாம். தெரியாம பண்ண தவறு கிடையாது. கண்டிப்பா. தெரிஞ்சு நடந்த தவறு. அதனால தான் சொல்றேன், இது மாதிரியான மனித மிருகங்கள், இப்ப நீங்க சொன்னீங்க காவல்துறை ஏன் வந்து அவங்கள கண்காணிக்கல, நம்மளுடைய இந்தியன் ஜுடிஷியல் லா படி, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் படி காவலர்கள் கம்மியா இருக்காங்க. எல்லா மனுஷங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியாது. தவறு பண்ற எல்லா பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியாது. இங்க மாற வேண்டியது மக்கள். சட்டமும் சேரும். சட்டம் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் இப்பெல்லாம் வந்து நிரபராதி தண்டிக்கப்படக்கூடிய சட்டமும் வந்துட்டு இருக்கு இப்பெல்லாம். ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய கான்சியஸ்னஸ் மாறணும், சுய ஒழுக்கம் மாறணும், எல்லாரையும் குறை சொல்றதை நிறுத்தணும். 2K கிட்ஸ் சரியில்லை, 2K கிட்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகுனா 2K கிட்ஸ்க்கு வந்து பழி போட்டுறாங்க. 90s கிட்ஸ் ரொம்ப ஓகேமா, நான் 90s கிட்ஸ் தான், சரிங்களா? 90s கிட்ஸ்க்கு அதெல்லாம் இதை விட மோசமா இருக்கும். ஆனா வெளியே தெரிய வராது. 2K கிட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. சிசிடிவி இருக்கு, ஃபோன் இருக்கு, கான்வர்சேஷன் இருக்கு, எல்லாத்தையும் மாட்டிக்கிறாங்க. 90s கிட்ஸ்க்கு ஃபோன் கிடையாது, சிசிடிவி கிடையாது. ஒரு காலத்துல வண்டலூர் ஜூல போனீங்கன்னா, இன்னைக்கு வண்டலூர் ஜூ பரவாயில்ல, ஏதோ அப்படி இப்படின்னு இருக்கு. நான் படிக்கும் பொழுதுலாம் வண்டலூர் ஜூக்கு போனீங்கன்னா சும்மா ஒரு பதறில் கள்ள தூக்கி போட்டால் உள்ளது 4 பேர் வெளில விடுவாங்க. சரி, அந்தளவு மோசமாக இருந்துச்சு. செம்மொழி பூங்கா, வள்ளுவர் கோட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ்வர் ஸ்பாட்டு. அவங்க பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. எதுக்கான ஸ்பாட்டுன்னா, இப்போ எப்படி கோயம்புத்தூரில் நைட்டு 11 மணிக்கு மேலே எந்த காரணத்துக்காக அவங்க 2 பேர் போனாங்களோ அந்த காரணத்துக்காக தான் வண்டலூர் ஜூலையும் வள்ளுவர் கோட்டத்துலையும் செம்மொழி பூங்காலையும் அந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் ஒதுங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீ வந்து ஓகே மாதிரி 2K கிட்ஸை குறை சொல்லிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன். 2K கிட்ஸாக இருந்தாலும் 90s கிட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தவறு பண்ணக்கூடியவர்கள் தான். ஆனால் அதுலேருந்து ஒரு மெசேஜை சொல்லி அவங்கள திருத்தறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த சமுதாயம் கொடுக்கறது இல்லை நான் வந்து என்னுடைய வாதமாக இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்திலே கூட பார்த்தீங்கன்னா குறை சொல்றதுல மட்டும்தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர்த்து இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதுலேருந்து நாம் எப்படி மாற்றிக்க வேண்டியது இருக்குது, நம்ம சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டியது இருக்குது, பசங்க எப்படி இருக்க வேண்டியது இருக்குது, பொண்ணுங்க எப்படி இருக்கு. போனால் ஒரே அடியாக லவ்வே பண்ணாதீங்க, பசங்கக்கிட்டே பேசாதீங்க, அப்படி சொல்ல வரல. எந்த அளவு சேஃபாக வெளியே பழகணும், எப்படி சேஃபாக பழகணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் தான் இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ துபாய் மாதிரியான பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் பெருசா வரது கிடையாதுல்ல. அதுக்கும் நம்ம இடத்துக்கும் வந்து நீங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ஏன் அப்படி நடக்குது? துபாயில இது மாதிரி கேசஸ் நடக்கிறது கிடையாதுன்னா நான் சீரியஸா சொல்லிட்டோங்களா? ஒரு பெரும்பாலும் நடக்கிறது கிடையாது. துபாயிலையும் இது மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் நடக்கிறது கிடையாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சட்டம் மட்டும் தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் ஒழுங்கா இருக்காங்கன்னு துபாயில இருக்க மக்களுடைய மனப்பான்மை, மக்களுடைய மென்டாலிட்டி, சரிங்களா? நம்மளால எப்படின்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன், அப்படியே ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து, யூனிட் ட்ரெயினில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து போயிட்டு இருக்கேன். என் எதிரில் யாராச்சும் ஒரு நார்த் இந்தியன் வந்து அப்படியே காலை தூக்கி சீட்டு மேலே போட்டு உட்காந்து நான் காண்டாவும் பார்க்குவேன். பைத்தியக்காரன் காலை தூக்கி சீட்டு மேலே வச்சுன்னு வராம்பாரான்னு தோணும். அதுவே யாரும் ட்ரெயினில் இருந்தால் நான் அந்த வேலையை பண்ணிட்டு வருவேன். காலை தூக்கி சீட் மேலே வச்சுன்னு காலாட்டிட்டு வருவேன், யாரும் இல்லை நம்மளுக்கு. இங்கே மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு, நம்மளுடைய சுய ஒழுக்கம் எங்க இருக்கு, எப்படி இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா, துபாயில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்தில், துபாய் ரோட்டில் மூஞ்சி தெரியுதுரா மூஞ்சி அப்படின்னு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஒரு நல்ல டாய்லெட் இருக்கும், கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து கொண்டு வராங்க. பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது யாரு? பப்ளிக் தான். 2 நாள் அந்த பப்ளிக் டாய்லெட்டை கழுவா மட்டும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை நாம தானே யூஸ் பண்ணுறோம். போகிறவங்களாம் ஒழுங்காக தண்ணி ஊற்றினா எதுக்கு அந்த பப்ளிக் டாய்லெட் அவ்வளோ மோசமாக இருக்குது? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இங்க மாற வேண்டியது யாரு? பப்ளிக் தான். நாம தாங்க மாறணும். நம்ம மறுபடியும் அரசாங்கத்தையும் காவலர்களையும் காவல்துறை ரொம்ப சிறப்பா பணிபுரிஞ்சிருக்காங்க இந்த விஷயத்துல. அவங்க வந்து பல சிசிடிவில ஆய்வு பண்ணியிருக்காங்க. 36 மணி நேரத்துல இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்த கூட அந்த குழந்தை ஏன் கண்டுபிடிக்க முடியல, அந்த பெண்ணை ஏன் கண்டுபிடிக்க முடியல, பல சேவர் இருந்திருக்கு. நைட்டு ஃபுல்லா தேடி இருந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய இடங்க. அது வந்து நல்லா தேடிதான் இருந்திருக்காங்க. உங்களால வந்து இவனுங்க அந்த இடத்துல இருந்ததால இவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு எந்த இடத்துல எந்த சம்பவத்தை பண்ணோன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த 3 அக்யூஸ்டுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஷெட்ல தூக்கி கொண்டு போய் வச்சு இவ்வளவு அமக்கல் தான் பண்ணியிருக்கானுங்க, சரிங்களா? பண்ணிட்டு மறுபடியும் அங்க ஒரு NH ரோட்ல இறங்கி ஓடி இருக்கானுங்க. இவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாமே பிளான்டு தான். அப்ப எல்லாத்தையும் காவல்துறை கடவுள் கிடையாது இல்ல. காவல்துறை நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள் தான். இரவு நேரத்துல நம்மளுக்காக காவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த காவல்துறையை குறை சொல்றதை நிறுத்திட்டு காவல்துறைங்க நான் பாராட்டுறேன், மனமாற பாராட்டுறேன். 36 மணி நேரத்தில் அந்த 3 மிருகங்களை வந்து பிடிச்சி சுட்டு பிடிக்கல, பிடிச்சி சுட்டாங்க, ஒத்துக்கிறேன்.
ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பான இடத்துல சுட்டுட்டாங்க. இன்னும் வேற இடத்துல சுட்டு கொன்று இருக்கணும் அவங்கள. பட் சட்டம் அவங்க அப்புறம் கொண்டுட்டா அப்புறம் அஜித் மரண வழக்கு மாதிரி அதுவும் காவலர்களையும் ஒரு சில பேர் இருக்காங்க, தவறு பண்ற காவலர்கள் இருக்காங்க. அதை எடுத்துக்காட்டு காட்டி இவர் நல்லா வேலை செய்யற காவலர்களை நாம வந்து இழிவுபடுத்த விரும்பல. காவல்துறை ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்க. இங்க மாற வேண்டியது மனுஷனுடைய சுய ஒழுக்கம், மனுஷனுடைய மனப்பான்மை. மக்கள் இது மாதிரி ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க மக்கள் எந்த கோணத்துல பாக்குறாங்க, எப்பயுமே விக்டிம்ஸை பிளேம் பண்றதை நிறுத்திட்டு, குறை சொல்றதை நிறுத்திட்டு, குறை கண்டுபிடிக்கிறத நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதுல இருந்து எப்படி நாம மாறி வரணும் அப்படின்ற விஷயத்த மக்கள் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு 12 மணி அளவுல வந்து ஒரு பெண் வந்து சாலையில வெளில வரலாமா கூடாதா? 12 மணி இல்ல, 4 மணி கூட வாங்க. யார் உங்களை வரவானான்னு ஆனா எங்க வரணும்ன்ற கூடிய ஒரு வரக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரணும்னு சொல்றீங்க. அதாவது நீங்க வந்து ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புறத செய்யறது ஃபெமினிசம். ஓகே. எனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது ஃபெமினிசம். ஓகே. அது சுதந்திரம். அது சுதந்திரம். அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. அதை நாங்க தட்டி கேட்கணும். அது வந்து இப்ப ஃபெமினிசம். அதாவது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும், எனக்கு பிடிக்காத நான் பண்ணக்கூடாதுன்னு விரும்புறது சுதந்திரம். பெண்களை காப்பாத்துறது ஃபெமினிசமா, பெண்கள் என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கறது ஃபெமினிசமா? நான் வந்து மகளிருக்காக நான் நிக்கிறேன், மகளிருடைய பாதுகாப்புக்காக நான் நிக்கிறேன், மகளிருடைய முன்னேற்றத்துக்காக நான் நிக்கிறேன், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபெமினிசம். அது எந்த வகையில் இருக்கணும் அப்படின்னா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றத தெளிவா அந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்து, சரிங்களா, இந்த டைம்ல இப்படி போவாத, இந்த இடத்துல போவாத, பாம்பு வாயில விரல வச்சா கடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பெண்களை காப்பாற்றுறது தான் ஃபெமினிசமே தவிர்த்து, ஃபெமினிசம் எப்படி ஆயிப்போச்சுன்னா பெண்கள் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, பெண்கள் என்ன பண்ணாலும் வந்து அது கரெக்ட் தான். அந்த பெண் இதை பண்ணக்கூடாதா, அந்த பெண் ஐயப்பன் கோயிலுள்ள போகக்கூடாதா, அந்த பெண்ணு வந்து பையன் போடுற ட்ரெஸ்ஸை போடக்கூடாதா அப்படின்னு சொல்றது வந்து அது வேற டிபேட், அதை நம்ம தனியா பேசலாம். ஸோ அப்போ வந்து அந்த பெண் வந்து ஆண்கள் பாத்ரூமை பயன்படுத்தக்கூடாதா, அந்த பெண் வந்து இதை பண்ணக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, பெண் ஆம்பளை மாதிரி முடி வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எது பண்ணாலும் பண்ணலான்னு சொல்றது பேர் ஃபெமினிசம் கிடையாது. இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்துல வந்து இவங்க பண்ண தப்பு, பெண் பண்ணது தப்பு, ஆண் பண்ணது தப்பு, காவலர்கள் மீது தப்பு, அந்த மிருகங்கள் மீது தப்புன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலா இந்த கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அதை மீடியா வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதாவது இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண தப்பு அப்படின்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிம் பிளேம் பண்ணுறதை நம்ம வந்து மாறணும். விக்டிம் பிளேம் பண்ணதை நிறுத்தணும். அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, பையன் மேலே தான் தப்பு அப்படின்றத தாண்டி அவங்க இதை பண்ணாமல் இருந்திருக்கலான்றதான் இங்கே எல்லாருடைய வாதமாக இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ண, இதுக்காகவா வந்த, இதுக்காக அப்படின்றதெல்லாம் நிறுத்திட்டு, சரி ஓகே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதுக்கு அந்த பெண் அனுபவிச்ச வேதனைன்றது எதிரிக்க கூட நடக்க கூடாத ஒரு வேதனை தான் நடந்திருக்கு, ஒரு மோசமான விஷயம் தான் நடந்திருக்கு. அதனால அவங்கள வந்து சாடுறத நிறுத்திட்டு இதன் மூலமா இப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த தான் இங்க வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மீடியாவுமே இதை போர்ட்ரே பண்ற விதம், இப்போ மீடியா எல்லாமே ஒரு சினிமாவை மாத்துறாங்க. திடுக்கிடும் தகவல்கள், அடுத்து நடந்தது என்ன, வெளிவந்த முக்கிய ஆதாரம், எவ்வளவு நேரம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு ஹூக் லைன்ஸாவே வச்சு கியூரியாசிட்டியை கிளப்பி எல்லாத்தையும் மீடியா வந்து ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்தா எப்படி இருக்கும். இப்போ இவங்க இது மாதிரி ஒன்று நடந்துட்டா போதுங்க, ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டா போதும், மீடியாவுக்கு வந்து உடனே கிடைச்சதுரா ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை, வசனம், திரைக்கதை, டைரக்ஷன்லாம் போட்டு அதை ஒரு கிரைம் ஹாரர் த்ரில்லர் ஸ்டோரியாக மாற்றிடுவாங்க. அதை கேட்கறதுக்கு எந்த அளவு வந்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு மாற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சமுதாயம் எப்படி மாற வேண்டியது இருக்கு, பெண்கள் எதுலலாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது, எதெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது, பசங்க எப்படி மாற வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் காவல்துறை தான் அப்படின்றத வந்து அவங்கள சாடாமல் அவங்களும் மனுஷங்க தான்றதை உணர்ந்து அவங்கள ஒரு பேடான ஒரு இமேஜ்லேயே பார்க்காம அவங்களுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. கடைசியாக சொல்லணும்னா எல்லாத்தையும் அரசியலாக்கக்கூடாது. இந்த விஷயத்தை அரசியலாக்கிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் என்னங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு கைத்தட்டி சிரிச்சுட்டு இருப்பாரா? அவரும் கண்டிப்பாக வருந்துவார் இல்லையா? அவங்கள பார்த்தா சுட்டு போகணுன்ற எண்ணம் அவருக்கும் தோணாதா? எல்லாரும் மனுஷங்க தானே. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்னால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்றத அரசியலாக மாற்றாமல் சமுதாயத்தில் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து யோசிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி கார்த்திக். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். நன்றி லக்ஷ்மி.